ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். அலுமினியம் அண்ட் ஜிங்க், நேச்சுரல் கேஸ் இது 3 பற்றியுமே நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலுமினியம் பற்றி பார்ப்போம். ஸோ அலுமினியம் வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 241 வரைக்கும் வருவான், கொஞ்சம் பேரிஷாக தான் இருப்பான் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அனாலிசிஸாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்து நம்ம மார்னிங் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கீழே தான் இறங்கினோம். நம்ம சொன்ன கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 241 வரைக்கும் வந்தான். வந்துட்டு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் திரும்ப அப்படியே மேலே போயிட்டு இருக்கான். பட் நெவர்த்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அலுமினியம் வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்குது. அண்ட் அதே மாதிரி நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். பட் ஆனால் டிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு டிப் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கல. ஐ மீன் இன்னைக்கு வந்து ரொம்பவே மார்க்கெட் வந்து செலர்ஸ் சைட்ல இருந்துச்சு. ரொம்ப பேரிஷாக இருந்துச்சு மார்க்கெட்டு. இந்த அளவுக்கு பேரிஷாக இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக மண்டேவும் வந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸ். ஸோ மண்டே அன்னைக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா 343ல இருந்தவன் வந்து 344 350 வரைக்கும் போவான். போயிட்டு கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு மார்னிங் வந்து என்னோட வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு அதை பற்றி நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸுக்கு நம்ம வந்து 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அப்படியே வந்து அலுமினியமும் சரி, நேச்சுரல் கேஸும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா 241 வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரியே 241க்கு வந்திருந்தான். நேச்சுரல் கேஸும் வந்து அதே மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து நேச்சுரல் கேஸ்க்கும் வந்து கீழே தான் வந்திருந்தான். ஐ மீன் மேலே போனால் ரொம்ப புல்லிஷா இல்லாமல் அந்த டிப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்திருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து டிப்பு கொடுத்து மார்க்கெட் இப்போ ரொம்பவே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். அண்ட் கம்மிங் டு ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிங்க்கும் நம்ம அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணோம். இன்னைக்கு ஜிங்க் வந்து பேரிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. மார்னிங் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சம்வேர் அட் 283 அந்த 282 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தா மார்க்கெட்டு. மார்க்கெட் இன்னைக்கு டிப்பாக தான் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்த்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மார்னிங்கு பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு டிப் ஆகும் அப்படிங்கிறது நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு 280 வரைக்கும் வருவான் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்து 280யும் பிரேக் பண்ணி 278 வரைக்கும் மார்க்கெட் வந்தது. நான் வந்து இவ்வளோ டிப் ஆகுங்கிறது நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, டு பி ஹானஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஜிங்க்ல வந்து ஒரு ட்ரேட் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் அந்த ஆர்டர் வந்து பெண்டிங்ல தான் இருக்குது. நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் சைட் வேஸாகவே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட் ரொம்பவும் மேலே புலிஷாகவும் இல்லாமல் பேரிஷும் இல்லாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் டே வரைக்கும் மார்க்கெட் நமக்கு அப்படி தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிப் கொடுத்த மார்க்கெட் அப்புறம் திரும்ப அப்படியே கொஞ்சம் சைட் வேஸில் போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த யூஎஸ் மார்க்கெட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன் அது வரும்போது மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து டிப்பு கொடுத்தான். ரொம்ப செல்லர்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து கீழே இறங்குச்சு. ஸோ சம்வேர் ஸ்டார்டிங் ஒரு 5:15 அந்த ஒரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் வந்து மேலேயே போக முடியல. கம்ப்ளீட்டாக மார்க்கெட் கீழே தான் வந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாங்க. மார்க்கெட் பயர்ஸ் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு ரொம்பவும் கீழே இறங்க விடாம அப்படியே அந்த ஒரு திரும்ப அந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் ஆக்சுவலாக வந்து செல் பண்ணி வச்சிருந்தேன் மார்க்கெட்டை. நான் என்ன ப்ரைஸில் வந்து செல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 278.6 வந்து செல் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஆர்டர் வந்து 23 அதாவது 11 மணிக்கு வந்து 11 மணி 2 நிமிஷத்துக்கு வந்து எனக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஆக்சுவலாக கீழே தான் போனால் நான் வந்து 30 பைசேக்கு வச்சுருந்தேன். 278.3ல முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. ஜஸ்ட் 30 பைசே. ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 30 பைசே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி சம்வேர் அட் 1500 ருபீஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் அது ப்ரைஸில் 30 பைசேல வச்சுருந்தேன். நான் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 278.6 போயிட்டு 278.4 வரைக்கும் வந்தான். நான் 30 பைசா கீழே இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் 20 பைசா தான் கீழே இருக்கு. நான் 10 பைசா வந்து எனக்கு அந்த 10 பைசா டிஃப்ரென்ஸில் திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப
பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து மேலே போயிட்டு இருக்குது. பட் பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து கண்டிப்பா மார்க்கெட் கீழே இறங்குவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷா தான் இருக்கும், அதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. பார்ப்போம், லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். எதுல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா 278.30 பைசைல போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கே கீழே இறங்குச்சு, இன்னும் நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம டைம் இருக்குது. மார்க்கெட் ஒருவேளை இன்னைக்கே கீழே இறங்குச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நம்ம இன்னைக்கே முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டு நான் இப்பவே வச்சிருவேன். ஸோ தட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து எப்போ செஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ போய் அவன் அந்த ஆர்டர் வந்து ஓப்பன் ஆர்டர்ல உட்காந்துருவான். அண்ட் ஒன்ஸ் த ப்ரைஸ் கம்ஸ் அந்த 278.30 பைசே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பா மார்க்கெட் வந்து பெரிஷா ஆவான், மார்க்கெட் நான் சொன்ன பிரைஸுக்கு ரீச் ஆவான் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் இந்த வருஷத்தோட கடைசி ட்ரேட் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்டா வந்து இந்த ப்ராஃபிட்ல முடியும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். And yeah, let this be a prosperous and let all our wishes come true அப்படிங்கிறது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி நான் ஃபர்தராக வந்து ட்ரேட் முடியும் போது கண்டிப்பாக அதுக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபர்தராக வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் பற்றி பேசியிருந்தோம். மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து நம்ம பேசிட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கியிருக்கான். நம்ம பேசும்போது ஆக்சுவலாக ஒரு 314 312 கிட்ட நின்றுட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 307 கிட்ட வரைக்கும் இறங்கிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவே பேரிஷா இருக்குது. ஸோ மண்டே அன்னைக்கு கண்டிப்பா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நான் அந்த ஜிங்க் ட்ரேடை முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் மண்டே வந்து நான் சாட்டர்டே சண்டே அந்த நியூ இயர் மோட்ல இருக்கிறேன் சாட்டர்டே சண்டே. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்துட்டு நான் நேச்சுரல் கேஸ் கண்டிப்பா வந்து நான் செல்லிங்காக எடுப்பேன். நான் ஒருவேளை ஜிங்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் நேச்சுரல் கேஸ் வந்து கண்டிப்பா நான் எடுப்பேன், செல்லிங்காக எடுப்பேன். நான் செல் பண்ணிட்டு பை பண்றதுக்காக நான் பண்ணுவேன். பட் பார்ப்போம், நமக்கு எல்லாமே வந்து இந்த ஜிங்க் முடிஞ்சாதான் நம்மளால அதுக்கு பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஜிங்க் முடியும் அப்படிங்கறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் yeah, thanks for watching my videos and supporting me, friends. Thank you.